இந்தியாவில் பாரம்பரியமான தொழில் செய்து வரும் 18 வகையான கலைஞர்களையும் மற்றும் கைவினைஞர்களையும் ஊக்குவிப்பதற்காக விஸ்வகர்மா திட்டத்தை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாமல் 25 வகையான கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் கலைஞர் கைவினை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அறிவித்தார். இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தில் தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், குயவர், சிற்பி, கல் உடைப்பவர், காலணி செய்பவர், படகுகள் வடிவமைப்பவர்கள், கொத்தனார், கூடை, பாய், துடைப்பம் மற்றும் கயிறு திரிப்பவர்கள், கை நெசவாளர்கள், பாரம்பரியமாக பொம்மை செய்பவர், நாவிதர், பூ மாலைகள் தொடுப்பவர்கள், சலவையாளர்கள், தையல்காரர்கள் மற்றும் மீன்பிடி வலை பின்னுபவர்கள் பயனடைவர். தமிழக அரசின் கலைஞர் கைவினைஞர் திட்டத்தில் மேற்கண்ட 18 வகையான தொழில் செய்வோருடன் பூட்டு தயாரித்தல், இசைக்கருவி தயாரித்தல், மூங்கில் சணல், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்போர், கண்ணாடி வேலைப்பாடுகள், ஓவியம் வரைதல், வர்ணம் பூசுதல், பாசிமணி வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினை பொருட்கள் ஆகிய தொழில் செய்வோருக்கும் கடன் உதவி கிடைக்கும். இதில் மொத்தம் 25 வகையான தொழில் செய்வோர் பயனடைவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட தொழிலை சொந்தமாக செய்பவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு 5 முதல் 7 நாட்கள் பயிற்சி வழங்கப்படும். 15 நாட்களுக்கு மேல் பயிற்சியில் பங்கேற்றால் நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். கருவிகள் வாங்குவதற்கு ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்கப்படும். 5% வட்டியுடன் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது தவணையாக 2 லட்சம் ரூபாயும் கடனுதவி வழங்கப்படுகிறது. கடனுக்கு ஜாமீன் மற்றும் பழைய கடன் விபரம் தேவையில்லை. மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் கடன் பெற்றவர்கள் பழைய கடனை திருப்பி செலுத்தி இருந்தால் போதும். உற்பத்தி செய்யும் பொருட்களை ஆன்லைனில் சந்தைப்படுத்தி விற்க விளம்பரம் உதவி செய்யப்படும் என்று விஸ்வகர்மா திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் pmviswakarma.gov.in ஆகும். இங்கு கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் பதிவு செய்து நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் நவீன கருவிகள் உள்ளிட்ட திட்ட சலுகைகளை அணுகலாம். கலைஞர் கைவினை திட்டத்தில் கைவினைஞர்களுக்கு 5% வட்டியுடன் 50,000 ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாமல் 25 வகையான கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த கடன் உதவியை பெற இயலும் என கூறப்பட்டுள்ளது. புதிய தொழிலை தொடங்கவும், செய்யும் தொழிலை நவீன வடிவில் மேம்படுத்தவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் www.msmeonline.tn.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்.